சொல்றான். அதை கொண்டால் அடி போல இந்த கருத்தை சக்கலவன் சொல்லவாடி அந்த தலைமையெல்லாம் கிடுகிடு தட்டி கொட்ட சூடுனா மதி பண்ண மூன்றா தோல் விட்டு விடப்பட்டது. வந்துல பாபி மகராஜா அவன் சொன்னா போறான், நீ சோயான்னு சொன்னா போடா போயான்ற அவனுக்கு தெரியாது. யார் சொன்னா? அதை சொல்லிட்டு வச்சாங்க. அவன் சொன்னாரு
இங்க ஓ கம்மியா ஐயா அது போனால் போகட்டும். அது போகட்டா அது போடுங்க இது பிடிங்க அவர் தான் சொன்னார் போனால் போகட்டா ஏய், ஐயா நீ வார்த்தை விடு. வீடு வார்த்தை வீடு நீ வார்த்தை என்பது வேண்டாம். அண்டமாகிய அண்டம், அண்டம் அண்டமாகிய அண்டம், அண்டமாகிய அண்டம் 1008 அண்டம், 1008 அண்டம் புவனமாகிய புவனம், புகழமாகிய புகழம் 224 புவனம், 224 முகம் சத்தா சகரம், சத்த சாகரம் யாரா சத்த சாகரம் ஐயோ சத்தக்காரா யாரு ஏய், ஐயா அப்படி சொல்லக்கூடிய 14 உலகமும் 14 உலகமாம் என் பேரை கேட்டா ஓஹோ அப்படியே கிடு 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 கிடு, 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 கிடு. இதான் பேர் ஐயா இது தெரியாத ஐயா ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய காவலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் உன் வாயால நீயே சொல்லுவா இதை கை முகத்தில் ஏறிருந்தானா முகம் ஏறிருந்தா மாலை அழைச்சிட்டு அப்படி இருக்கபடியாரா ஒரு வாயாலே நீ யாரு எந்த ஊரு விளக்கமா சொல்ல ஐயா வெளிநாடுக்கு வரும்போது நான் சபைக்கு வரும்போது ஐயா என்ன வார்த்தை உரைத்தேன். ஐயா என்ன வார்த்தை உரைத்தேன்? ஓ மறந்தே போச்சு ஐயா மறந்துட்டு ஐயா நான் அச்சாரியில. ஏய், ஐயா நான் வெளிநாடுக்கு வரும்போது முன்னும் முறுக்கு மீசை, முன்னும் முறுக்கு மீசை முன்னும் முறுக்கு மீசை, முன்னும் முறுக்கு மீசை முகத்தில் பொறி பறக்க, முகத்தில் பொறி பறக்க முனியா தொடர்ந்து வைக்கிறேன். ரொம்ப தப்பு சாமி ஏய், இது முனியாசத்தாக எழுதிய பாட்டு. ஓஹோ தம்பி, முனேஸ்வரனகா பையன் பாட்டது ஆமாண்டா, ரேஷன் கார்டு வரலாம், வரலாம் எங்களாலும் பாடலாம் பாடிடலாம் அப்படின்னு நினைக்கப்படாது. ஓஹோ முன்னும் முறுக்கு மீசை, முன்னும் முறுக்கு மீசை முகத்தில் பொறி பறக்க, முகத்தில் பொறி பறக்க முனியா தொடர்ந்து வைக்கிறேன். ஐயா மனுஷன் ஐயா சில கர்ம பேசி சுகமாக நல்லவனாக வல்லவனாக வந்திருப்பா, குடிக்காத இருந்தா நல்லவனா இருப்ப. இதெல்லாம் யாரு கத்து கொடுத்துட்டு வேலைங்க எந்த கம்பி எடுத்து கத்து கொடுத்தா? ஜெயவேலி இல்ல விஜயபுரம் ஜெயவேலிக்கு தெரியுமா உங்களுக்கு விஜயபுரம் ஜெயவேலிக்கு தெரியுமா பார்த்தாலும் ஐயா அப்போ மாட்டு வியாபாரி அந்த சின்ன பேமாரி பையன் தான் கத்து கொடுத்தான் இந்த சாமி வந்து ஏய், ஐயா குடிகாரன் சாவுக்கே போக மாட்டேன் நான். ஓஹோ அப்படியே பட்ட புண்ணியமா. ஆமா ஏன் சொல்றேன் தெரியுமா இந்த நேரத்துல மாடு வாங்க போவோம் வந்து வச்சுப்பாரு வாங்க போன உடனே தம்பி தம்பி அச்சுனா இங்க வா உனக்கு இதான் கொஞ்ச நேரம் ஆச்சு அப்பெல்லாம் 10 மணி தான் விட்டு போயிட்டு வாங்கி கறி சோறாட போட்டு அப்புறம் அந்த ஜெயவேலி நீ இல்லை ஐயா விஜயபுரம் ஜெயவேலி நான் கிடையாது. நீ இல்லை முதல்ல கட்டும். ஆமா ஐயா ஏய், முனியாசுரன் முனியாசுரன் முனேஸ்வரன் அது மட்டும் தான் என் பக்கா முனியாசுரன் சொன்னனே, நான் யாருக்கு பிறந்தேன், யாருக்கு திறந்த நான் ஆள் யார், ஓஹோ எப்படி வந்தேன் ஒன்றும் தெரியாது எனக்கு தெரியுமா எதுவும் தெரியாது யாரு முனியாசுரன் சொன்னோடனே ஏன் சொல்றேன்? ஆமா முனேஸ்வரன் மட்டும் தான் முனியாசுரன் யார்? யாரு ஏய், மும்மூர்த்தி தேவர்கள் வத்தியா, ஓஹோ மும்மூர்த்தி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள் யாரு? மாலாக கண்ணன் தமிழ் ஒன்று அந்த கைலாமிய கோவில வரக்கூடிய 2011 நேத்திர மடத்த ஓஹோ பரம கடவுள் இரண்டு இரண்டு அதோ சக்தி லோகத்தை ஆண்டக்கூடிய பிரம்மதியாலம் 3 மும்மூர்த்தி தேவதான் உலகத்துல படைப்பு தொழில். ஆமா அழித்தல் படைத்தல் கத்தா கர்த்தன் 3 பேரு 3 பேர். ஆமாய்யா அது நான் யார்? ஓஹோ டேய், புரியல ஐயா மும்மூர்த்தி கடவுளே, நான் தான் கயலாய தாண்டு வரக்கூடிய பரம கடவுள். நான் நம்ப மாட்டேன் ஏய், கைலாய வாசர் எப்படி இருப்பாரு எப்படி இருப்பாரு மேல பாடு பாம்பு இருக்கும் எப்படி இருப்பாரு அப்படியே கைலாய வாசர் எப்படி உனக்கு அவர் சொன்னது உனக்கு புரியல. ஒண்ணும் புரியல பா அர்ஜுனா, அவருக்கு என்ன பேரு? கைலாய வாசர் நான் தான் கைலாய சொல்றேன் வாசர்ன்றது இல்ல, ஓஹோ அவருக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? பாரு ஈஸ்வரன். ஓஹோ அவரு ஈஸ்வரன், இவரு முனீஸ்வரன். அவர் பார்த்தா எப்படி இருப்பாரு மேல பாம்பு இருக்கும். முனீஸ்வரன், அந்த ஈஸ்வரனை பார்த்திருக்கேன். நான் பார்த்திருக்கேன் அவர் எவ்வளவு அங்கத்தலாம் ஆதிதேசம் சடாமரத்தில் மேலே அறிந்து கொண்டு அறிந்திருப்பா, ஆமா புளித்தோல் அறிந்திருப்பா. அறிந்திருப்பாரு நீ என்ன கத்தியும் முட்டையை கட்டின்னு வந்திருக்கேன் நான் நம்ப மாட்டேன் ஐயா நான் நம்ப மாட்டேன் கத்தியும் முட்டையா? என்னடா
ஈஸ்வரன் அப்படி இருப்பாருங்க. நீ இப்படி வந்திருக்கீங்க எந்த காரணம்? அந்த ஈஸ்வரன் ஆமா இந்த முனியேஸ்வரன் வந்திருக்கேன். அவருடைய விளக்கம் ஒண்ணும் தெரியலையா? அது எங்க மாமா ஐயா மாலாக கண்ணனுக்குன்னாரு. அதோ பெட்டி, அந்த கோபால பெட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப கோபால பெட்டி, அப்ப கோபால ஆமா எனது மனைவி உமா மகேஸ்வரி அது கையில் இருந்தா கஜான பெட்டி. கஜான பெட்டி அவர் சொல்லக்கூடிய அந்த பெட்டியில் மக்கமாக ஒரு ஆகாய சூரன் அசுர பையன் அவர் ஓடி வந்த பெட்டியில் அடைச்சு என் மனைவி உமாசரி கட்டளை அதை களவாடி சென்று விட்டான். அதை மீண்டும் எடுப்பதற்காக என் மாமாவாக மாலாக கண்ணன் பெட்டி திறக்க அது மகன பொம்மையா இருக்கு. என்ன பொம்மை? பொம்மையாக பதுமை என்று சொல்லக்கூடிய பொம்மையா இருக்கு. அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்கணும். சாதாரண கொடுக்கப்படாது. அசுரனை அழிக்க வேண்டாம். அசுரனை அழிக்கணும். தேவர்களை காக்கணும். அதனால அப்படி முனியேஸ்வரன் வர கடவுது. அப்படியே மாலாஜன் கட்டளை அதன் பிரகாரம் முனியேஸ்வரன் வந்திருக்க மற்றவர்களுக்கும் சொல்றேன். ஐயா இப்ப சொல்லு என்ன வேட்டப்பான ஒன்றும் புரியல ஐயா. புரியல. உங்க அருகாமை கூடிய தெரிஞ்சு இருந்தாலும் உன் வாயாலே சொல்லுவான். அம்மனாச்சி உன் சிந்தனை வேசக்காரன் என்ன பாடுறான் என்ன கேட்கறான் அவனுக்கு கவனம் இருந்தான் என்ன பாடுறான் உங்க வாயால தெரிஞ்சு இருந்தாலும் உங்க வாயிலே சொல்லுவேன். அப்படி சொல்லு. அதான் ஐயா என்னடா முரத்துய காலபேரி மரித்தயா முழங்கிட வந்து ஏறாட. வந்து ஏறாட. டேய் வந்தாரடா. வஞ்சியர் வஞ்சனா நடிகை பெண்கள். ஆமா நடிகர் மாதர்கள். நடிகை பெண்கள் நீ வரபோது வந்து ஏறாட. சில வர்ணங்கள் பாட. இருகுணம் யாரு? இந்த தாளகாரன். இந்த தாளகாரன் பாட்டு எம்மா அழகா பாடி இருக்காரு. இருபுறமும் அதாவது வஞ்சியர் ஆட நடிகர் பெண்கள் ஆட. இருபுறமும் சில வர்ணங்கள் பாட. அதை இசை வாங்கிக்கிறான். ரெண்டு தாளகாரன் வரி பாடினா கம்னா அட்டி அறப்பிறக்கணும். பாடக்கூடிய பாட்டில் அறுத்துக்கணும். உன்னையே சாரகடி போய் சொன்னாரு. பகவானோட சாரகடி அவர் பகவான் சொல்லி கொடுத்தாங்க. ராமநாடு அப்படி முடத்து எக்கால வேலி மருந்தையா விடுங்கிற வஞ்சிய ராட. இது உணவு சில வர்ணங்கள் பாட. அந்த வெடித்துவே சத்தம் கேட்டுட. அந்த வெடித்துவே சத்தம் கேட்டுட. இந்த அகில உலகமும் தத்த நிறுத்திட. இந்த பேருல கதறி ஓடிட. இந்த காலனியே கண்டு கரணம் விட்டுட. யார்? யமதர்மன். சாமலாபுரிதான் யமதர்மன். அந்த யமதர்மனே இந்த முனியா சொன்ன கண்டா அப்படி கரங்குவித்து வணங்கி வழிந்து ஓட வேண்டுமா? ஆசிரியரோட புஜபலம் மலாட்சியம் திறமை முனியேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த முனீஸ்வரனை கண்ட
யாவத்தமான பேர்களா கிடு 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 அது மட்டும் கிடையாது. இந்த தேவர் மூவர்கள் எல்லாம் மாநில மக்கள் எப்படி பண்ணினாங்க? எப்படி பண்ணினா? ஒரே சொல்றேன். கண்டோர் என வணங்க முனீஸ்வரன் வந்து மேவினே சபையில் முனீஸ்வரன் வந்து மேவினே அது மட்டும் தான் மடத்துல உள்ள தேவர் மூவர் யாவத்தமான பேர்களா ஆமா முனீஸ்வரன் பேரை கேட்டா கை கட்டி வாய் புடிச்சு இருக்க வேண்டும் அல்லவா அப்படிதான் விளக்கம் இப்ப தாண்டா உங்க ஒப்பனுக்கே போன மாதிரி பேசுறேன் இப்ப பான பாடுறா உனக்கு செவில பாட்ட கவனம் தானே பாரு இப்பதான் பாட்ட கவனிக்க வாங்கணும் என்ன பாடினாருன்னு காமநாட்டி மன்னமா ஊரா கடிச்சு வர போடுறாமா எதனா ஒன்று சொல்லிட்டா அது கிடையாது போச்சு போ நம்ம என்ன சொல்றது போச்சா அவருக்கு எட்டு போடுறேன் வீட்டு ஒன்று ஹெவியா சாமி வாசி அதனால அவருக்கு சொன்னான் அப்படி அது மட்டும் தான் விளக்கமாயா இப்பேருடைய பலாக்கிரம் திறமை உடைய முன்னேற்றம் ஆமா என் மாமா மாலாக கண்ணன் ஓஹோ உற்பத்தி செய்த மச்சான் வந்துக்கிறாரு மாமன் சொல்லுவா அவரே அகட்டா பகவானே 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 உன்னை காணபடியாக உன் மைத்திராக சரி சரி ஆமா பரம கடவுள் ஒரு போய் வணக்கம் எழுந்து நல்லா எழுந்து முனி ஈஸ்வரனா கொண்டு வர வைத்தேன். ஆமா வந்து விட்டாய். உன் பாதத்தை படுனேன். ஆமா இருந்தாலும் நல்ல உன்னுடைய வாக்கு சேர்த்த பாக்கியம் அம்மா. பாக்கியம். நீ நல்லா ராமேஸ்வரன் சொன்னா போதும். போதும். சுகமாக வந்திருப்பேன். ஆனா இருந்தா போதும். மாமா ஒரு கேள்வி ஒண்ணாச்சே. சொல்லு. மாமா இந்த தயத்த சம்பந்தம்
என்னமா காரணம்? என்ன காரணம் என்றால் ஆயுதாசுரனாகப்பட்டவன் தேவர்களை சிறைபிடித்து அடிவாதமாக அடித்து உன்னையும் மனைவி உமா பார்வதா. ஆமா உமா பார்வதா பார்வதா அனைவரையும் சித்திரவதை செய்து கொண்டிருந்தான். ஆகினாலே இதுதான் சமயம் என்று உன் மனைவிக்கு உனக்கு விவாதம் ஏற்பட்டு பண்டாறு பெட்டியிலே அடக்கி வைத்திருந்தான். அதனால அது இருக்கும்படியான உன்னையும் விடுவித்து இதோ முடித்து நான் உருவெடுத்து விட்டேன், உருவாக்கி விட்டேன். ஆகையால் உடனே சென்று அந்த அசுரனை மடித்து வென்று சீக்கிரமா அந்த ஆகாசுரனை ஆமா மடிப்பதற்காகவே இந்த முனியேஸ்வர அவதாரம். மாமா நீ கோடு போட்ட. ஆமா நீ கோடு போட்ட. சரி நான் ரோடு வரணுமா? சரி ஆகட்டும் மாமா. அப்படி கை காட்டினா போறோம். நான் மாத்திரமா மாமா எப்படியா ஜாலி யாதொன்னு கஞ்ச மாட்டேன். யாதொன்னு கஞ்ச மாட்டான். ஜாவத்தமான பேர்களும் 5 பள்ளம் நடுங்கி ஓடுவாங்க. அப்பேட்டு உருவம் எடுத்திருக்கேன். மாமா நான் பரம கடவுள் வேசத்துல இருந்தாலே அதல விதல பாதாளம் எல்லாம் எப்பேட்டு சூழ்நிலையும் அப்படி என் கண் பார்வைச்சிருவேன். ஆமா ஆனா அந்த உருவத்தை விடுத்து இப்ப வந்திருக்கேன். உருவம் எவ்வளவு படி எந்த சூனியம் எதை வச்சிருந்தாலும் அவங்க கதையை கேட்கலாம். எட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குன்னா எவ்வளவு படி எந்த சூனியம் எது இருந்தா கட்ட 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 சூனியம் ஏதோ இருந்ததுன்னு சரி. ஆமா என் கடைக்கண் பார்வைப்பட்டான். கடைக்கண் பார்வைப்பட்டான். அப்படி பழந்து சிதறி ஓட வேண்டும். ஓட வேண்டுமா? அப்பா அது மட்டும் போதாது. அந்த அசுரனை கொல்ல வேண்டும். இருக்கும்படியான பாமர மக்களை எல்லாம் காக்க வேண்டும். மாமா உன்னோட வாக்க பெரிய பாக்கியம். ஒரு நொடியில் முடிச்சு வரமா என் அசுர பையன். என் வார்த்தை என்கிட்ட சரியா பேசல பட்டாளம் அடிச்சிருவேன். நான் வந்துக்கிறேன். இப்ப அந்த ஆகாய வீரனை தேடி அந்த கம்நாட்டி எங்க இருக்கிறான். அவன் இறந்தா எங்க பகவான் என் இஷ்டக்குல தெய்வம் என் இஷ்டக்குல தெய்வம் முனியேஸ்வர பகவான் வந்திருக்காரு. அவர் பார்த்து மகாராஜா எங்க தெய்வம் உங்க தெய்வம் சொல்ற தெய்வம் முனியேஸ்வரன் எனக்கு நன்றாக புரியும். இதனால் வரைக்கும் அந்த பண்டாரம் பற்றி வச்சிருந்தேன். அது என் கையில் இல்லை. என்னால் வெல்ல முடியாத ஒரு அதனால வெள்ளமை இல்லை. அது படிக்குதான் சிங்கமா போல இந்த போங்க. ஆனாலும் அப்புறம் எல்லாம் காட்டுப்படி செய்யணும். ஆமா இந்த ஊர் எல்லாம் காட்டுப்படி செய்யணும். அவன் இடத்துல அதை பதிவோடு அது சரணாகதி வந்து விட்டால் அவர் மேல கோபப்பட மாட்டார். அதனால அப்படி தேவை இருந்தா சரிதான். உனக்கு பேர் இல்லையா? உனக்கு பேர் இல்லையா? எப்படியாச்சும் ஆளுது அதானே? ஆமா உண்மை மகாராஜா இப்ப காலையில நான் கேட்டேன். அதான கேட்டனா கேட்டா 3 லோகமே நானே ஆளுன்னு சொல்றான். கேட்டனா இல்ல பயம் என்ன கேட்கணும். அதான சொல்லிட்டு எல்லாம் காய்கறி செய்யணும்.
தெய்வமாக பிறந்திருக்கின்றார். அதனால் அவருக்கு தெய்வமா இருந்தா உனக்கு தெரியுமா? தெரியுமா? என் மவனை பார்த்து கிளம்பிடுவோம். சந்தையில் வந்தா எப்படி இருக்கலாம்? நான் எப்படி சொன்னா அப்படி மணி 8 மணி ஆகும். 8 மணி ஆகும். காலை சாப்பாடு சாப்பிட்டோம். இவ்வளவு காலையில அதனால இவனை எப்படி அடிக்கணும்? எப்படி அடிக்கிறா? அட மண்டி இட்டு கைய கால கூட்டி என்னடா ஐயா ஐயா டேய் கை கட்டலாம் உட்காராங்க ஏங்கடா உட்காரா டேய் ஏங்கடா அந்த அர்ஜுன காலரி நீ ஏமோ அம்மா ஜெட் நல்லா ஏமோ நல்லா அந்த பாத்து அவனுக்கு என்ன பாவம் அவனுக்கு பெரிய ஆளு நம்ம தான் பெரிய ஆளு அப்ப அவன் பாவன்ற ஐயா நீ பேர் வட்டாளு நீ சொத்தமான தெரியுமா எதுக்கான பையன் அந்த பொட்டப்பையன் அதை செய்து நானே ஆளலாம் என்ற ஆசையாக இருந்தேன். நானும் செய்தது தவறாகிவிட்டது. அதானா உங்களை நினைச்சுதான். ஆமா நினைத்தாலே கம்மாட்டி ஐயா அவன் என்ன சொல்ல ஐயோ தெய்வமே தெய்வமே தெய்வ செயல இது நான் செய்த பாவமோ பாவமோ அவன் சொல்றானே. ஆமா நான் பதில் சொல்லட்டா? இதுபடி சொல்லு ஐயா. உண்டாகுமோ தப்பு செய்ததே உணர்ந்து விட்டார். இனிமேல் அப்படி யாரும் உன்னோட நீ என்ன வம்சம்? மணிமாறன் அந்த அரக்கர் குல வம்சம் அதோட வந்த ஒரு வழி உன் அரக்கர் குலமே என் மக
மகனாக விளங்கக்கூடிய முருக பெருமாள் கடுமை. ஆமா ஆமா உண்மைதான் அது முருக பெருமான். ஆமா அது இருக்காரு பேரு. ஏய் எனக்கு கடுமைன்னு சொல்லுவேன். ஓஹோ யா யா இவங்களாம் சுத்தமான குடிகார பாத்துங்க. ஓஹோ இவங்களாம் ரத்த ஏறி பிடிச்சவனுங்க. ஆமா அதனால என் முருக பெருமாள் கடுமை. இது யாருன்னு ஒரு பொருத்த தந்தவர் யாரும் என்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது. மச்சான் வந்துக்கிறான் பேரு ஆளு. வாங்கி சாப்பிட்டு போ. என் மவனை பூரா வச்சு போட்டு அடிக்க